இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் திருவசனம். நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஹெலனாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்காகவும் நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் இறை இயேசுவின் ஆசிர்வாதங்களையும் சொந்தமாக்குகிறேன். அது மட்டுமல்லாமல் யாரையாவது பிரிந்து வருத்தத்தில் இருக்கும் நண்பர்களுக்காகவும் இந்த நேரத்தில் அவர்களை இயேசுவின் ஆறுதல் மூட வேண்டும் என்றும் ஜெபித்துக் கொள்கிறேன். இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி திங்கள்கிழமை. அனைவரும் எப்படியாயிருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள் நண்பர்களே, பயம் வேண்டாம். இயேசுதான் அன்றாடம் உங்களோடு பேசுகிறாரே, பிறகு ஏன் வருத்தம்? அவர் திருக்கரங்களை பிடித்துக்கொண்டு தினமும் நடங்கள், தினமும் இயேசுவோடு பேசுங்கள், ஜெபியுங்கள். அனுதினமும் ஒரே ஒரு ஜெபமாலையாவது செய்து அன்னை மரியிடம் ஒப்புக்கொடுங்கள். அடுத்தது வாரத்திற்கு 7 நாட்களுக்கும் ஒவ்வொரு தலையாய புனிதர் உண்டு. அந்த புனிதரிடம் அன்றாடம் ஜெபிப்பது நமது கடமை, அது ஒரு முறை. இன்று திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்றால் மிக்கேல் சம்மனசானவரிடம் மன்றாட்டு மாலைகளை ஒப்புக்கொடுக்க வேண்டும். நம் சேனலிலேயே உள்ளது, பார்த்து ஜெபியுங்கள், பலன் பெறுங்கள். அது மட்டுமல்லாமல் தினமும் கிருபை தயாபத்து மாதா ஜெபத்தை தவறாமல் குடும்பமாய் சொல்லுங்கள், சொல்ல வேண்டும். வெளியே கிளம்பும் முன் காவல் சம்மனசு ஜெபம் ஒரு 2 வரிதான். அந்த ஜெபத்தை நீங்கள் சொல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி சில ஜெப முறைகளை தவறாமல் நாம் அனுதினமும் பின்பற்றினால் நிச்சயம் எந்த ஒரு சிறு குறைவும் இல்லாமல் இயேசு நம்மை காப்பார் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார், ஆயினும் மக்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று கூறுகிறது. அப்படி செவி கொடுக்காமல் வேறு என்ன செய்தனர் இந்த இஸ்ரவேல் மக்கள்? பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் இது போன்ற பல அந்நிய தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். தங்களை மீட்ட ஆண்டவரை, யாவே கடவுளை மறந்தனர். இப்படியாய் இஸ்ரவேல் மக்கள் மட்டுமல்ல, நாமும் சில வேளைகளில் ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை, அவர் செய்த நன்மைகளை, அவர் நமக்கு பொழிந்த ஆசீர்வாதங்களை மறக்கிறோம் அல்லவா? இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம், பேசுகிறோம், அப்படியான இடங்களுக்கு செல்கிறோம், அப்படியான பொருட்களை நம் வீட்டில் வைக்கிறோம். பிறர் அறிவுரை கூறினாலும் அதை கேட்கிறோமா? இல்லையே. நாமத்தான் தன்னிச்சையாய் முடிவு செய்கிறோம் என்று சிந்தியுங்கள். இதை மாற்றினால் தானாகவே இறை இயேசுவின் அருளும் அன்னை மரியின் துணையும் தந்தையாம் ஆண்டவரின் கண்களில் உங்களுக்கு தயவும் கிருபையும் மேலாக கிடைக்கும் நண்பர்களே. நம் அனைவருக்குமே நிறைவுள்ளவராக வாழ்வில் இருக்க வேண்டும் என்றுதானே ஆசை. செல்வம், படிப்பு, பதவி, நல்ல தோற்றம், அழகான நல்ல குணமுள்ள வாழ்க்கை துணை, அறிவுள்ள குழந்தைகள் அனைத்தும் சரியாக என் வாழ்வில் அமைய வேண்டும் என்றுதான் நாம் அனைவருமே சராசரியாக விரும்புகிறோம். இப்படி ஆசைப்பட்டுத்தான் ஒரு செல்வரான இளைஞன் இன்றைய நற்செய்தியில் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு ஆண்டவர் அந்த செல்வந்தருக்கு பதில் கூறுகிறார், நிறைவுள்ளவராக விருப்பமா? நீ போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்போது வான் வீட்டில் நீ செல்வராய் இருக்கலாம் என்று
இயேசு கூறினாராம். அதை கேட்ட செல்வரான அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டாராம். இயேசுவிடம் வந்து வருத்தத்தோடு சென்ற ஒரே ஒருவர் இவர்தான் போலும். இதே ஆலோசனையை இன்றைய நாளில் நம்மிடம் இயேசு கூறுகிறார். விற்று கொடுக்கவில்லை என்றாலும் நம்மால் முடிந்ததையாவது கொடுக்க வேண்டும் நண்பர்களே. பிறருக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும். கல்வெட்டில் பெயர் எழுதுவார்கள், கோவில் அறிக்கையில் கூறுவார்கள் என்றெல்லாம் ஆசைப்படாமல் பிறருக்கு தெரியாமல் செய்யும்போது உங்களுக்கு இயேசுவிடம் இருந்து கிடைக்கும் கைமாறு பெரிதாயிருக்கும். பிள்ளைகளும் குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படும். சிந்தியுங்கள். செபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் செயல்களால் நாங்கள் எங்களை கரைபடுத்தி கொள்ளாமல் தீய செயல்களால் தாழ்மை அடையாமல் இருக்க எங்கள் மீது மனமிரங்கும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனைத்திலும் நிறைவுள்ளவராக விரும்புகின்றோம். அதற்காக எங்களால் முடிந்த உதவிகளை எங்களுடன் வாழ்பவர்களுக்கு நாங்கள் செய்து அன்பான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி வாழ துணை செய்யும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.